வணக்கம். 9 நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு சோதிடத்தில் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். 6/3/2026 தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது. ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு 2.5 ஆண்டுகள் ஆகிறது. எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான். சனியையும் சூரியனையும் தான் 9 கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம். இப்போது நான் 12 ராசிகளுக்கும் 2026 புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம் 3 மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன். அதுக்கு அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசி என்று சொல்லும்போது ராசியாதிபதி புதன். மிதுன ராசியாதிபதியாகிய புதன் நீலம் நிறமுடையவர், நீல பச்சை நிறமுடையவர். அவருடைய இருப்பிடமும் இப்போ கோச்சாரத்தில் பேசும்போது உங்க மிதுன ராசிக்கு துலாத்துல இருக்கார், அதாவது 5ல் இருக்கார். 5ல் திரிகோணம், 5, 9 திரிகோணம் என்று சொல்லப்படும். ஆக 5ல் திரிகோணம் பெற்றிருப்பதால் அவரை கோச்சாரத்துல எந்த ராசியில் இருந்தும் எந்த கிரகமும் பார்க்காமல் இருப்பதால் புதன் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். ஆகவே மிதுன ராசிக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த 60 நாட்களும் நல்ல ஒரு நிலையை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் ஆட்சி அதிபதியாக இருந்து கொடுப்பார். இந்த புதன் நல்ல இடத்தில் இருக்கிறார் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன்.